ஹலோ காய்ஸ், நான் தாங்க மிஸ்டர் டெவலப்மெண்ட் தான். நம்ம அநேகமாக ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கேப்ட்டு நம்ம இந்த சேனலில் வந்துருக்கோம். என்ன ப்ராப்ளம்னா ஸ்டடீஸ் ப்ராப்ளம். நான் வேறு காஷ்மீர் போயிட்டேன் 2 வருஷமாக. உங்களை மிஸ் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் வேலை விஷயமாக வெளியே போயிருக்காங்க. ஆனால் நம்ம மொத்தமாக எத்தனை பேர் வந்துருக்கோம்னா ஒரு 5 பேர் தாங்க வந்துருக்கோம். அதில் ஒருத்தர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் மிஸ்டர் டூல்ஸ், அதாவது ஆயுதம். அவர் தான் இது. இப்போது இவர் வந்து ஆயுதம்னு கூப்பிடலாம், மிஸ்டர் டூல்ஸ்னு கூப்பிடலாம். ஆனால் இவரோட உண்மையான பேர் வேலாயுதம். நம்ம சேனல் எப்பவுமே உண்மையான பேர் வச்சு கூப்பிடாத வேறு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். அதுதான் நம்ம சேனல் பழகம். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து யார் யார் வந்திருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மிஸ்டர் டென்டன் சீனு இவர் தான். 1.5 வருஷத்தில் காஷ்மீர் போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தரும் பார்க்கலாம். முக்கியமாக கேமராமேனும் பார்ப்பீங்க, அவரை லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. அவர் வந்து உங்களுக்குன்னு இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச யங்ஸ்டர் ஹரி. பாப்பா ஹரி இருப்பாங்க. இப்போ நம்ம கேமராமேனை பார்க்க போகிறோம். நம்ம கேமராமேன் வாங்க கட்டக்கணும். இவர் தான் நம்ம கேமராமேன். இவர் தான் கட்சி பிள்ளை, அதாவது கேமராமெல்லாம் ஆளாதுப்போம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டீங்க. இவரை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே வந்துட்டேன். இவர் தான் நம்ம வேலை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இவர் வந்து 10ஆமிலேருந்து வந்திருக்காரு. நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி மெசேஜெல்லாம் பண்ணி நல்லா க்ளோஸாக பழகிருக்காரு. இவர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், வாலிபால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், அதாவது கொஞ்சம் லைட்டாக லிமிட்டாக போடுவார். ஆல்ரவுண்டருங்க கிரிக்கெட்டில் இல்லை, ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துக்குமே பல்ல கட்டுறோம் தான் நம்ம வேலை. இதில் தான் நம்ம பார்க்க போகணும். அதாவது என்னன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு லேடி, அறியாத லேடி வந்து அங்கே பாருங்க, அங்கே போய் இது வாங்கிட்டாங்க. அங்கே பண்ணிட்டேன். அது மேலேருந்து அந்த வீட்டு மேலேருந்து கீழே வச்சாங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சுருவாங்க. அவங்க வந்து ஐடிஐ கம்பெனிலாம் நல்லா போய் காய்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ், நம்ம வீடு அங்கே கட்டினது தான். அங்கே பாருங்க சம்பளம் அங்கே நம்ம அங்கே தான் பார்க்குறோம். கம்பீர் அதாவது என்னன்னா, என்ன சொல்கிறது, அப்படியே பார்த்தீங்கன்னா அது இதுதான் அந்த அவங்களது கார். இது ஒரு 10 வருஷமாக அங்கேயே இருக்குது. அவங்க அந்த மேடம் மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கார். கம்மிடுறாடி அவங்க அதுலேருந்து அந்த வீட்டிலேருந்து கீழே குச்சோன்னே இறந்துட்டாங்க. மேலே அந்த வீட்டு வந்து குச்சாங்க. அதுலேருந்து மேஸ்திரிலாம் வந்து பார்த்தா எல்லாம் இறந்துட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து காப்பாற்றி பார்த்தாலும் அவங்க போகிற வழியிலே ஆல்ரெடி செத்துட்டு இருந்தாங்க. ஸ்பாட் அவுட் தான் நினைக்கிறேன். ஒரு 10-12 வருஷம் ஆகிருக்கும். அவங்க பேர் வந்து என்னன்னா ரோஜா இல்லைடாடி, ரோஷினிடா. பேரை நல்லா கவனிச்சுட்டு வாடா. சரி. அதுலேருந்து வீடு கட்டுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டு உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். என்ன நம்ம மர்ம பார்க்க போகிறோன்ட்டு. சரி வாங்க, நம்ம வீடு அவங்க வீடு. இது உள்ளே போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கும், த்ரில்லாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். எல்லாம் பின்னாடியே வாங்கடா. நம்ம ஃபஸ்ட்டு மேலே வரலாம். இது உள்ளே போகலாம். அப்படியே அங்கே நம்ம டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே கரெக்டாக நான் வேலைக்கு வந்து ஃபோன் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் சேனல் கட் பண்ணோம். டாப்ஸும் நம்ம குமாரம் வந்துருக்காரு, ஒட்டி குமாரம் டாப்ஸும். அவங்கள வந்து நம்ம வீடியோ 2ல் பார்த்துக்கலாம். இப்போ அந்த உள்ளே போகலாம் வாங்க.